1689 அல்லது 1646 வெஸ்ட்மின்ஸ்டர் கன்ஃபெஷன் ஆஃப் ஃபெய்த்தோ இந்த பரிசுத்த ஆவியாக இருக்கிற திரியேக கடவுளினுடைய செயல்பாட்டை அது எல்லா இடத்திலையுமே அவர் கதைச்சு கொண்டு நாம எங்களோட முற்பிதாக்கள் விளங்கி இருக்கிறோம் பைபிள்ல. அவர் இல்லாம ஒன்றும் நமக்கு ஏன் முதலாவது சாப்டர்லயே வேதத்தை பற்றி கதை கேட்கல, அது பரிசுத்த ஆவியால தேவாவில அருளப்பட்டது என்றதோட தொடங்கினாமல் 32வது சாப்டர் நாம மரித்தோருடைய உயிர்த்தெழுதலும் கடைசி நியாய தீர்ப்பும் பற்றி கதை கேட்கல. நாம எங்களை உயிர்த்தெழுப்புறது வந்து பரிசுத்த ஆவியானவர் தான் நாம கடைசியில முடிக்கிறோம். ஆகையால தொடக்கத்திலிருந்து முடியும் வரைக்கும் பரிசுத்த ஆவியினுடைய செயல்களை நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல குறிப்பாக ஒரு பாவி ரட்சிக்கப்படுறதுலையும் பரிசுத்த ஆவியானவர் தான் முழு வேலையும் செய்து கொண்டிருக்கிறார். பிதாவானவர் தெரிஞ்சு கொண்டவர், குமாரன் தெரிஞ்சு கொண்ட பாவிகளுக்கான மீட்பை சம்பாதிச்சவர், அந்த மீட்பை பாவிகளில கலிதமாக்கி பாவிகளை கடைசிக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கிறது பரிசுத்த ஆவியானவர். இதான் திரிய கடவுளுடைய ரட்சிப்பின் திட்டம். தெரிஞ்சு கொள்றது பிதா, தெரிஞ்சு கொள்ளப்பட்ட ஆட்களுக்காக மீட்பை சம்பாதிச்சது குமாரன். இப்ப சம்பாதிச்ச மீட்பை தெரிஞ்சு கொள்ளப்பட்ட பாவியலுக்கு அப்ளை பண்ணி அந்த பாவிகளை உயிரோடு கடைசியில கிறிஸ்துவிட்ட கொண்டு வந்து கொடுக்கிற அந்த வேலை பரிசுத்த ஆவியினுடைய வேலை. அப்ப ஒரு விதத்துல 9வது சாப்டர்ல இருந்து கடைசி வரைக்கும் நாம இதுல பார்க்கிறது அவலமே பரிசுத்த ஆவியினுடைய வேலை. ஆனா அதுக்காக பரிசுத்த ஆவியா 8 சாப்டர்ல இல்லையான்னு கேட்டா, முதல் சாப்டர் பரிசுத்த எழுத்துக்கள் எழுதுனதே பரிசுத்த ஆவியானவர். 2வது சாப்டர் கடவுள் திரிய கடவுள்ல அவர் ஆவியானவர். 3வது சாப்டர் ஆணை, கடவுளுடைய ஆணைகளை அதை அந்த ஆணை இடுறது வந்து திரிய கடவுளுடைய வேலை. அப்ப அங்கேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். 4வது சாப்டர் அந்த ஆணையை நிறைவேற்ற முறை. ஒன்று படைப்பு, 5வது பராமரிப்பு. படைக்கலையும் ஜனத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அவர் தம்முடைய ஆவியினாலே வானங்களை அலங்கரித்தார். ஆகிய படைப்பிலே பரிசுத்த ஆவியானவர். பராமரிப்பு அவருடைய திருச்சபை தொடர்பாகவோ அந்த விசேஷித்த பராமரிப்போ அல்லது பொதுவான பராமரிப்போ அவருடைய ஆவியினுடைய வேலையாட்டம் அது இருக்கு. 6வது சாப்டர் மனுஷனுடைய வீழ்ச்சியும் மற்றது வந்து வாக்குத்தத்தமும். அப்ப அதிலையும் ஆதாமுக்கு உள்ள எழுதப்பட்டிருந்த 10 கற்பனையும் பிறகு வாக்குறுதியும் பரிசுத்த ஆவியானவர்களால் அது செய்யப்பட்டிருக்கு. அதாவது ஸ்திரீட்ட பிறக்கிற அந்த வித்து உண்ட தலையை நசுக்கும் என்று சொன்னது பரிசுத்த ஆவியானவர் கன்னிமரியாளுக்கு மேல நிழலிட்டதால உருவான குழந்தை. அதில அந்த வித்து பரிசுத்த ஆவியானவர் உற்பத்தி ஆக்கப்பட்டது. அதில் 6வது சாப்டர்லையும் பரிசுத்த ஆவியானவர். 7வது சாப்டர் உடன்படிக்கையில் அது கிருபையின் உடன்படிக்கையோ அல்லது வந்து மற்ற கிருபையின் உடன்படிக்கை சகல தொடர்ச்சியிலையும் நாம நோவாவை எடுத்த என்ன நாம வந்து ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் எடுத்தால் என்ன அவரோட செய்யப்பட்ட உடன்படிக்கைக்கு ஆண்டுதனர் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைச்சது. ஏன்னா அவன் வந்து இருந்தவர்களுக்குள்ள நீதிமானாகி நியாயம் வாழ்ந்தான். நோவா என்ன தண்ட விலத்தில் நீதிமான வாழ்ந்தவரோ பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த பிளத்த ஆளுக்கு கொடுத்து கிறிஸ்துவனுடைய கற்பனையின்படி நடக்க வச்சு கொண்டு செய்கிறார். அல்லது வந்து தாவீது தண்ட விலத்தில் செய்யணுமோ அவர் தண்ட பரிசுத்த ஆவிய தாவீதுக்கு கொடுத்ததால் தான் அந்த ஆவியாளன் அவர் அந்த கற்பில கை கொடுத்ததுக்கான பிள்ளனை கொண்டிருந்தார். அங்க வந்து மோசே வந்து தன்னையே அவரால காப்பாற்ற முடிஞ்சதா இல்ல, அங்கேயும் பரிசுத்தாவினுடைய வல்லமை தான் பார்வோனையோ அல்ல மற்றையாக்களுக்கோ அந்த மோசையை எடுக்க வேணும், மோசையை வளர்க்க வேணும் என்று சொல்ற அந்த செயல்பாடுகளை பரிசுத்த ஆவியானவர் செயல்படுத்தி கொண்டிருந்தார்.
மோசைய படிக்க வச்சது, மோசையை நடத்தினது பரிசுத்தாவியினுடைய செயல். அதனால மோசையை மத்தியஸ்தராக கொண்டு இஸ்ரவேலரோட செய்த உடன்படிக்கை அது பரிசுத்த ஆவியானவர் அந்த பாவியலுக்கு கடவுளுடைய சித்தத்தை வெளிப்படுத்துறது கிறிஸ்துவனுடைய ஆவியாக புறப்பட்டு வர்ற உடன்படிக்கைகள் எல்லாம், 7வது உடன்படிக்கைகள் எல்லாம் ஒவ்வொன்றும். ஈவன் 8வது சாப்டர்ல குமார் இயேசு கிறிஸ்துவ பற்றி படிக்க மீட்பர் மத்தியஸ்தர் ஆகிய கிறிஸ்து மத்தியஸ்தராக அவர் பரிசுத்த ஆவியினால அளப்பரிய விதமாய் நிரப்பப்பட்டிருந்த. அதனால பரிசுத்த ஆவி இல்லாம கிறிஸ்துவும் ஒன்றுமே செய்யல. அதுல இந்த விஷயங்களை நாம கவனிக்கல. முதல் 8 சாப்டர் உட்பட பரிசுத்த ஆவியானவருடைய செயல்லாம் தொடர்ந்து காட்டப்படணும். ஏண்டா பாவிகள் ரட்சிக்கப்படுகிறதுக்கான வழிமுறைதான் நமக்கு 1வது சாப்டர்ல 32 வரைக்கும் கதைக்கப்பட்டு கொண்டிருக்கு. அதுல பாவிகள் ரட்சிக்கப்படணும் என்றால் அது தெரிஞ்சு கொள்ளப்பட்டிருக்கணும். அந்த பாவிகளுக்காக மீட்பு சம்பாதிக்கப்பட்டிருக்கணும், விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கணும். விலை கொடுத்து எல்லாம் வாங்கியா செய்யா இதை உனக்குத்தான் உனக்கு விளங்குதோ சொல்லி படிப்பிக்கிறது பரிசுத்தாவியானவர் தேவை. ஆகையால பரிசுத்தாவியானவர் தான் ஒரு மனுஷனுடைய ரட்சிப்பில அவர் கடைசி கட்ட வேலைகள் எல்லாம் செய்கிறார். கடைசி தேவையான அவன வேலையும் செய்கிறார். பிதா தொடக்க வேலை, குமாரன் இடப்பட்ட வேலை, பரிசுத்தாவியானவர் அதை முற்றுமுழுக்க நிறைவேற்றுற வேலை. அத பழைய உடன்படிக்கையா இருந்தாலும் சரி, புதிய உடன்படிக்கையா இருந்தாலும் சரி, பரிசுத்தாவியானவர் இல்லாம ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட இயலாது. மனுஷனா இருந்து ரட்சிக்கப்படணுமா, பரிசுத்தாவியானவர் வாசம் பண்ணணும். மக்கள் பரிசுத்தாவியானவர் வாசம் பண்ணாட்டி பரிசுத்தமாதல் நடக்காது, முன்னேறாது. பரிசுத்தமாதல் அது ஆவியின் செயல். நாம நீதிமானாவதில் ஆவியானரை பார்க்கிறோம், மகவெட்டில் ஆவியானரை பார்க்கிறோம், பயனுறுதியான அழைப்பில் ஆவியானரை பார்க்கிறோம். எல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய செயல் என்றதை நம்ம முற்பிதாக்கள் பைபிளும் அதுதான் சொல்லுது. ஆபிரகாம் பரிசுத்த ஆவியால்தான் அவர் ரட்சிக்கப்பட்டார். பரிசுத்த ஆவி இல்லாம ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலார். ஏன்னா ஆபிரகாம் ஒரு பாவி. ஆதாமனுடைய சந்ததியில பிறந்த எல்லா பாவிகளும் யாராவது ரட்சிக்கப்படணுமோ, பிதாவால தெரிஞ்செடுக்கப்பட்டு குமாரனால அந்த ஆளுக்கு மீட்பு சம்பாதிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவரால அந்த மீட்பு பலிதமாக்கப்பட வேண்டும். உலகோ அப்ப இத மனதில் எப்பயுமே வச்சிருக்கணும். நாம இதை படிக்கலாம். நாம பரிசுத்த ஆவியானவர் தனி ஒரு சாப்டர் படிக்க இல்லை, ஆனா முழு சாப்டர்லையும் பரிசுத்த ஆவியானவர் தான் நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். சோ இப்ப மனம் திரும்புதல் இந்த 15வது சாப்டர்ல ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதல் அதை பற்றி நாம கேட்கல. அது இப்ப அந்த ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதல் ஒரு சுவிசேஷ கிருபை என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய முற்பிதாக்கள் எழுதி வச்சிருக்கோம். இவாஞ்சலிக்கல் கிரேஸ். இந்த இவாஞ்சலிக்கல் கிரேஸ், இவாஞ்சலிக்கல் என்ற பதம் அது நல்ல செய்தியினூடாக எங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அருள், கிருபை. அது ஒரு சட்ட தீர்ப்பால எங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு செயல் அல்ல. அதான் அந்த சுவிசேஷ கிருபைக்கு எதிர் சொல்லு சட்ட தீர்ப்பு. சரியா? இவாஞ்சலிக்கலா அல்லது லீகலா? இவாஞ்சலிக்கல் ரிப்பென்டன்ஸா அல்லது லீகல் ரிப்பென்டன்ஸா? சுவிசேஷ கிருபையா அல்லது சட்ட தீர்ப்புக்கு பயப்படுறதால வர்ற மனம் திரும்புதலா? இவாஞ்சலிக்கல் ரிப்பென்டன்ஸா லீகல் ரிப்பென்டன்ஸா? எனக்கு தெரியும் காயினும் மனம் திரும்பினான், ஏசா மனம் திரும்பினான், ஜூதாஸ் மனம் திரும்பினான். Repentance.
அந்த மனம் திரும்புதல் எல்லாம் ஒரு நீதி தீர்ப்பால பயந்து மனம் திரும்பினது. நீதி தீர்ப்பு காய்ந்தனம், ஐயோ எனக்கிட்ட தண்டனை சரியான பெருசா கிடக்குது, அப்ப தண்டனைக்கு பயந்து மனம் திரும்புதல். ஏசா எல்லாத்தையும் சேஷ்டபுத்திரம் அம்பித்தாச்சு, எல்லாம் இதனோட அவருக்கு இப்ப தனக்கு வர்ற ஆசீர்வாதம் எல்லாம் இல்லாமல் ஆக்கப்பட்டு போச்சுது. ஐயோ பாத்தியா, நான் ஆசீர்வாதத்தை இழக்கிறேன், எனக்கு சாபம் தான் இப்ப எனக்கு மிச்சமாயிருக்கின்ற பயத்தில் அவர் கண்ணீரோடும் புலம்பலோடும் மனம் திரும்பினார். ஆனா பைபிள் சொல்லுது அவன் ஜீவனுக்கு எதுவாக மனம் திரும்ப இல்லை என்று. ஜூதாஸ் இயேசு கிறிஸ்துவானவர் பிடிபட்டு மரணாக்கினைக்குள்ள தீக்கப்பட்டார் என்று கண்டவுடனே ஐயோ குற்றமில்லா ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டனே, குற்றமில்லா ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டனே என்று மனச்சாட்சியில ஏற்பட்ட பயம், ஏற்பட்ட கடவுள் அந்த மனுஷரோட செய்து கொண்டிருந்த பயமுறுத்தல்கள் அவனுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு வாய் அறிக்கையை கொண்டு வந்தது. அறிக்கையிட்டான். அவன் கொண்டு வந்து காசை தூக்கி எறிஞ்சோடு அவங்களோட காசை அப்படிங்களா என்று அதை பார்க்கல நமக்கு பாத்தியா மனம் திரும்பி இருக்கிறான் என்றதான் எங்களுக்கு வெளியில வருது. மனம் திரும்புதல் மனதில இருந்து ஏற்கனவே செய்தல இருந்து திரும்புறது. ஜூதாஸ் தான் செய்தபடி என்று ஒத்துக்கொண்டு காசெல்லாம் தூக்கி எறிஞ்சு போட்டு அவர் பாத்தியா குற்றம் இல்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுக்கிறேன் மனம் திரும்பினான் தானே. ஆனா அவன் ரட்சிக்கப்பட இல்லை, அவன் ஜீவனுக்கு எதுவாக மனம் திரும்ப இல்லை. இந்த மாதிரியான மனம் திரும்புதலை தான் நாங்கள் லீகல் ரிபெண்டன்ஸ் என்று சொல்றோம். தண்டனை தீர்ப்பு பயத்தால மனம் திரும்புறது. அந்த ஆட்கள் ரட்சிக்கப்பட இயலாது. அவ தங்களுக்கு வரப்போற தண்டனையை நினைச்சுதான் அவங்க திருந்துறினமே தவிர அவ நல்ல செய்தியை கேட்டு திருந்த இல்லை. அவர்களுக்கு வரப்போற கெட்ட செய்தியால அவர்கள் திரும்ப பார்க்கிறேன். ஆனா இவாஞ்சலிக்கல் ரிபெண்டன்ஸ், அதாவது சுவிசேஷ கிருபை, ஏற்கனவே நாம படிச்ச மாதிரி என்ற பாவத்தால பிதாவானவர் எவ்வளவு புண்படுத்தப்பட்டிருக்கிறார், இவ்வளவு நல்ல கடவுளை ஐயோ என்னெல்லாம் இப்படியெல்லாம் அவர் தெரிஞ்செடுத்துக் கொள்றதுக்கு தன் அன்பை ஊத்தி ஐயோ தன் சொந்த குமாரனும் பாராம இப்படியெல்லாம் அவர் கடவுளா இருந்தும் அவர் எவ்வளவு செய்து என்ன ரட்சிக்கிறதுக்கு திட்டம் வச்சிருக்கிறார். நான் தான் பேர் இப்படி படுபாவியா இப்படி செய்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் பிதாவினுடைய அந்த இரக்கம் நன்மைத்துவங்களால நம்முடைய இதயம் உடைகிறது. நாம எவ்வளவு அவரை உடைக்கிறோம் என்ற அதால நம்மள ஏற்படுற வெறுப்பு. பாத்தியா மாம்சமா நம்மளை போல ஈனப்பிரவி எடுத்து வந்த அந்த கிறிஸ்து ஐயோ அவர் வர வேண்டிய தேவையே இல்லை. ஆனா நம்மளை போலவே மாம்ச ரத்தமுடைய அவர் எவ்வளவு பாவமே செய்யாம இந்த உலகத்துல வாழ்ந்த படுபாவிகள் கேட்டாங்களோ அவரை. இந்த உலகத்துல வாழ்ந்த பாவமில்லா வாழ்ந்த ஒரே ஒரு மனுஷன்டா கிறிஸ்து மட்டும்தான். ஆனா அவரையே பாவியல் பிடிச்சு இப்படியெல்லாம் செய்து உண்மையா இருக்கிற உண்மையண்ட அவர்கிட்ட சத்தியமாவது உண்மையண்ட என்னன்னு கேட்கிற அளவுக்கு அவரை வச்சு விசாரிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க இந்த படுபாவியல். ஐயோ அவரே உலகத்தையும் செய்யணும், ஏன் இந்த மீட்பை சம்பாதிக்கணும், நான் அவரோட நிச்சயமா வாழணும்ன்றதுக்கு தானே. இல்லாட்டி அவர் இப்படியெல்லாம் செய்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இப்ப நான் பாவம் செய்யல அந்த குற்றமில்லாத சத்தத்தை திருப்பியும் நான் அவமதிச்சு காலுக்குள்ள மிதிச்சு கொண்டிருக்கிறேன். இது எவ்வளவு ஒரு கொடுமையான செயலை நான் செய்கிறேன் இன்னும் என்று அதால நமக்கு மேல ஏற்படுற நம்மளை நாமளே காரி துப்புற நமக்கு மேல நாமளே ஒரு ஒரு கோபம் வெறுப்பும் கொள்ளுற ஒரு நிலை. அதுக்கு பேர் தான் அந்த நற்செய்தி மனம் திரும்புதல். நல்ல செய்தி என்ன கடவுளை வளவு நல்லவர், பிதாவளவு நல்லவர், குமாரன் அவ்வளவு நல்லவர், பரிசுத்தாவியர் எவ்வளவு நல்லவர். இந்த நல்லவர் எவ்வளவு எல்லாம் எங்களுக்கு செய்திருக்கான்னு சொல்லி இருக்கிற செய்திகள் எவ்வளவு கேட்டும் நான் பேர் அதுக்கு எதிராக இன்னும் செய்து கொண்டிருக்கிறேன். அவரோட அந்த பரிசுத்தாவியனர் எவ்வளவு பாடுபட்டு என்னோட அவர் பொறுத்து என்னோட இருந்து
அவர் துக்கப்பட கடைசியில நான் வச்சு கொண்டிருக்கிறேன். அவர் என்னுக்கு துக்கப்பட்டு அவர் என்ன பரிசுத்தமாக்காம எந்த பாட்டுல விடவழிக்கிட்டுட்டா நான் ஐயோ அதமா ஆகிடுவோம் எல்லாம். அப்ப இவ்வளவு செய்த அந்த பரிசுத்தாவியானருக்கு நாம நன்றியோட இல்ல வாழணும். இது அவரை நடுக நாம முகண்டு பிடிச்சுக்கொண்டு எடுத்துக்கொண்டு நிற்கிறேன். ஏன் நான் இப்படி செய்கிறேன், இது அப்படி வேண்டாம் ஆண்டவர் என்று சொல்லி எங்கள்லேயே கோபம், எங்கள்லேயே அந்த ஆத்திரமும் கடவுள் செய்த நன்மையில அவர் இவ்வளவு நன்மைக்கும் நாமல் புண்படுத்தி காலையில மிதிச்சு துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறோமே அவரை என்ற அந்த அந்த அறிவும் உணர்வும் எங்கட அந்த பாவத்தை நீ செய்திடக்கூடாது என்ற அந்த உஷார் நிலைக்கு கொண்டு வந்து அவரோடு இருக்கிற உறவுல காத்துக்கொள்ள வச்சு கொண்டிருக்கிற அந்த திருப்பத்துக்கு பேர் தான் மனம் திரும்புதல். விளங்குதோ? மனம் திரும்புதல் என்றால் ஆண்டரே பிள்ளை, ஆண்டரே நான் செய்த பிள்ளை மன்னிச்சு கொள்ளும். இது இல்ல நாம் கதைக்கிற இது யூதாஸின் செய்தவன். யூதாஸ் இதை விட கூட செய்தவன். ஐயோ ஏசா இதை விட நம்மள மாதிரி அவன் அழுகையோடும் புலம்பலோடும் இதை செய்தவன். ஐயோ நான் அந்த நன்மையை விட்டுட்டேனே என்று சொல்லியிருந்தாலும் இன்னும் அவன் ஜீவனுக்கு எதுவான யாருக்கு நான் விட்டு போட்டேனே என்று சொல்லி கொண்டு தெரிஞ்சானே தவிர அதை எவ்வளவு ஞானமா வடிவமைச்ச கடவுளை எவ்வளவு தான் துக்கப்படுத்தி எடுக்காம பாத்தியோ. அவர் என்ன முதலாவது பிறக்க வச்சு எனக்கு சிரேஷ்டபுத்திரபாவம் என்று எல்லாம் அவர் சொல்லியும் அவற்ற ஞானத்தை தள்ளிவிட்டு போட்டு நான் பெரிய ஆள் மாதிரி நடந்து கொண்டிருக்கிறேனே. ஆண்டரே அது எனக்கு இல்லாட்டியும் பரவாயில்லை, ஆனா தயவு செய்து உண்மை துக்கப்படுத்தின நீர் மன்னிக்கணும். எனக்கு அதை இழந்து போயிட்டேன் என்றாலும் பரவாயில்லை, ஆனா உண்மை நான் இழந்துடக்கூடாது. அதை விட்டுடும், அதை மன்னிச்சிடும். நான் இனிமேல் வாழ்க்கையில உம்மோட ஞானத்தை ஒரு நாளும் கேள்விக்குட்படுத்த மாட்டேன். நீர் ஒழுங்கும் கிரமத்தையும் தந்தத நான் ஏதோ பெரிய ஆள்தனத்துல அது என்னத்து சாக போற நீ என்னத்துக்குன்னு சொல்லி நான் ஒரு சாட்டு போக்கு சொல்லிக் கொண்டு அதுகள் எல்லாத்தையும் இல்லாமல் ஆக்க மாட்டேன் என்று ஆண்டரை நீர் புண்பட்டுடக்கூடாது இனிமேல் என்னால என்று அப்படி மனம் திரும்ப இல்லை. அவங்க எல்லாம் நான் எனக்கு இல்லாம போச்சே, நான் இழந்து போனேன். ஐயோ இழந்துட்டேன், இழந்த விட்டேன் சொல்ல, அது நீ உண்ட மூளையான கெட்டனே, இனிமேலும் இப்படி இழப்பு வந்துடக்கூடாதுன்றதுக்கு கடவுளே அதுக்கான காரணம் உண்மை. நான் சீப்பா நினைச்சிட்டேன். நான் இல்ல அந்த கூட கொண்ட சாக போற எனக்கு என்னத்துக்கு சிரேஷ்டபுத்திரபாவம் என்று கேட்டேன். என்ன அவிசுவாசம், என்ன கடவுள் சாக விட்டுருக்காரோ, இவ்வளத்தையும் படைச்சு சிரேஷ்டபுத்திரபாவம் வந்து என்ன இந்த பூமியில அந்த அவர் சிரேஷ்ட புத்திரன் என்று அழைச்ச அந்த சொல்லுகளை விளங்கி இருக்க வேணும். இல்ல அதை நாம படிக்கலாம் தெரியும். நமக்கு ஆண்டவர்கள கவனமா அதுல இருந்தாரு. கிறிஸ்துவும் அவருடைய சிரேஷ்ட புத்திரன் கிறிஸ்து, அவருக்கு பிறகு நாமள எல்லாரும் அவருடைய சகோதரர். அப்ப இந்த குமாரன் என்றார் கிறிஸ்துவ எல்லா பிதா, இவருடைய நேச குமாரன். அந்த அவர்தான் எல்லா சொத்துக்கும் பாத்திரர், அதிபதி, அதான் சிரேஷ்ட மகன். அவ இந்த கிறிஸ்துவனுடைய அந்த அடையாளத்தை உபமிக்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட இந்த உலகத்தினுடைய அடையாளம் தான் இந்த சிரேஷ்டபுத்திர பாகம். அப்ப ஏக யார மதிக்க இல்லை, கிறிஸ்துவ மதிக்க இல்லை. அந்த கிறிஸ்துவனோட அந்த சிரேஷ்டபுத்திர பாகத்தை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவரை மதிக்க இல்லை. அப்ப நாம அவரை மதிக்கிறோம் இல்லையே, ஐயோ அவர் எவ்வளவு நல்லவர் என்றதை நாம விளங்கிக் கொள்றோம் இல்லைன்னா அதை குறிச்சு அந்த நன்மைகளால நாம உசிரடைந்து இனிமேல் இப்படிப்பட்ட பிரச்சனையை செய்யறதில் அவருக்கு என்று சொல்லி கவனமா நடந்து கொள்ள பார்க்கறதுக்கு பேர் தான் மனம் திரும்புதல், ஜீவனுக்கு எதுவான மனம் திரும்புதல். அதுதான் நாம சுவிசேஷ மனம் திரும்புறன்னு சொல்லுறோம். நல்ல செய்தி மனம் திரும்ப. ஐயோ கொல்ல போறார், அழிக்க போறார், தாக்க போறார், சபிக்க போறார் என்றதுக்காக மனம் திரும்புறது மனம் திரும்புதல் அல்ல. அந்த ஆக்கள் ஜீவனுக்கு ஏதுவாக மனம் திரும்ப, அந்த ஆக்கள் நரகத்தில் போறதுக்காகத்தான் இன்னும் அவர்களோட மனம் திரும்புதல் கடவுளை ஒரு தீர்ப்பு கடவுளா தண்டனையா பார்த்ததால அவர்கள் யோசிக்கிறீங்க. அது மனுஷனா பிறந்த எல்லாருக்களையும் அது இருக்குது. ஏனண்டா அந்த சுபாவத்துல தங்களுக்கு ஏதோ நடக்க போன அதை தங்களை காத்துக் கொள்றதுக்கு எல்லாரும் முயற்சிக்கிறதா. இது நம்மள படைச்ச கடவுளுக்கு நாம செய்கிறோம் என்று நினைச்சே இனி அப்படி செய்யக்கூடாது என்று நாம யோசிக்கிறது அது வேற லெவல்ல நாம அதை யோசிக்க தொடங்கும். அது பரிசுத்த ஆவியினுடைய லெவல். அது
அதை நாங்கள் ரிப்பெண்டன்ஸ் அண்ட் லைஃப் என்று நாம சொல்லுறோம். மனம் திரும்புதல் இப்படி நாம மனம் திரும்பல எங்களுக்குள்ள இப்படிப்பட்ட அந்த அறிவையும் இப்படிப்பட்ட அந்த உணர்ச்சிகளையும் அப்படிப்பட்ட ஒரு முடிவையும் இனிமேல் ஆண்டரை புண்படுத்துற மாதிரி இந்த மாதிரி இப்படி பாவம் ஆண்டரே வர மாட்டேன், செய்யக்கூடாது, என்ன பிளப்படுத்த நான் செய்ய மாட்டேன், ஏன்னா நீர் துக்கப்பட்டு பிறகு என்னத்துக்கு நான் வாழணும் இந்த பூமியில என்ற அந்த லெவல்ல நாம செஞ்சு அதை எங்களுக்கு கொண்டு வரது யாரு? பரிசுத்த ஆவியானவர். மனம் திரும்புதலும் பரிசுத்த ஆவியினுடைய நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு கிருபை. இட்ஸ் அ கிரேஸ். அதுதான் எங்களுடைய முத்திதாக்கள் எழுதியிருக்கிறோம். மனுஷன் பரிசுத்த ஆவியின் ஊடாக தனது பாவத்தின் பலவித கேடுகளை உணர்ந்து கொண்டு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தினால் தேவனுக்கேற்ற துக்கத்துடன், அதான் தேவனுக்கேற்ற துக்கம், அதற்காக தன்னை தாழ்த்தி அதை வெறுத்து சுய அருவருப்படை, அதாவது சுய நம்மளையே வெறுத்து மன்னிப்புக்காகவும் கிருபையின் பலத்துக்காகவும் ஜெபிச்சு ஒரே இலக்கோடு விடாமுயற்சியோட பரிசுத்த ஆவியினுடைய சப்ளை அவரால் கொடுக்கப்படுகிற எல்லா அந்த நிரம்பல்களாலையும் கடவுளுக்கு முன்பாக பிரியமான விதத்தில் எல்லா விதத்திலையும் நடந்து கொள்றதுக்கு பேர் தான் ஜீவனுக்கு ஏதான மனம். அதை எழுதி வச்சிருக்கேன். 2வது பேராகிராஃப் விளங்குதோ? அது பரிசுத்தாவியினுடைய கிருபை, பரிசுத்தாவியால ஆபரேஷன். அது இட்ஸ் an ஆபரேஷன் ஆஃப் ஸ்பிரிட். பரிசுத்தாவியினுடைய மிஷன், அது வேலை. அப்போஸ்தலர் 9:18, எரேமியா 18:19, 2 கொரிந்தியர் 7:9-10. காட்லி சாரோ, தேவனுக்கு ஏற்ற துக்கம். அது அதாவது தேவன் செய்ததுகளையும் தேவன் எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறதையும் இப்படி நாம விரயமாக்குறோமே, அதை புண்படுத்துறோமே என்ற துக்கம். அதான் தேவனுக்கு ஏற்ற துக்கம். காட்லி சாரோ. இதை நாம விளங்குவோம். மனம் திரும்பணும். எல்லாரும் மனம் திரும்பணும். மனம் திரும்புதல் நான் சொன்ன மாதிரி அந்த சின்ன குழந்தை பிள்ளைகளையும் மூல வளர்ச்சி இல்லாதவர்களையும் தவிர எல்லாரும் மனம் திரும்பி ஆகும். கிறிஸ்துவினுடைய அந்த மெசியாத்துவம் 30ஆம் வயதில் அவற்றை ஊழியம் ஆரம்பிக்க